நாங்கள் அங்கே அகதிகளாக பாடசாலைகளிலும் ஒவ்வொரு தெரிந்தவர்களுடைய வீடுகளிலும் நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எமது கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே நேரில் வந்து எமது கஷ்டங்களை போக்குவதற்காக நேரில் வந்தார். யாருமே வரவில்லை. இப்போது பார்த்தால் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். அதாவது 3 தலைமுறைகளாக வந்த கட்சிகள் முஸ்லீம்களுக்கு தாங்கள் உதவி செய்ததாக 3 தலைமுறைகளாக வருவதாக பிரச்சாரங்கள். கடந்த வாரம் கூட நான் இந்த ஊடக மையத்தில் ஒருவர் பேசினதை நான் கேட்டேன். நாங்கள் வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தில் கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கு வந்து செய்த உதவியை யாராவது எவராவது அங்கு வந்து செய்தார்களா என்பதை நிரூபித்து காட்டட்டும். யாழ் மாநகர சபைக்கு 27 வட்டாரங்களில் எமது 13ஆம் வட்டாரம் மட்டும்தான் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழுகின்ற ஒரு பகுதி. எனவே கடந்த காலங்களில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அந்த நேரத்தில் ஒரு விகிதாசார தேர்தலாக இருந்தபடியினால் அதில் 4 முஸ்லீம்கள் 5 முஸ்லீம்கள் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். தற்போது இது ஒரு வட்டார, அதாவது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு வட்டாரமாக்கப்பட்டபடியினால் இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதி ஒரு வட்டாரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இதில் நான் சில விடயங்களை ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். உண்மையில் நாங்கள் தமிழ் மக்களோடு வாழ்ந்து வரக்கூடிய நாங்கள் இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் தமிழ் மக்களோடு இணைந்து வாழுகின்ற பகுதி. சாதாரணமாக ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களிடம்தான் நாங்கள் செல்கின்றோம். ஒரு இரும்பு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடம்தான் செல்லுகின்றோம். ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால், ஒரு மருத்துவம் என்றால் கூட வைத்தியர்கள் தமிழ் வைத்தியர்களிடம்தான் நாங்கள் செல்கின்றோம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய இந்த முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் ஒரு சிறுபான்மையான வாக்குகளாக இருக்கின்றபடியால் நாங்கள் தமிழ் மக்களோடு இணைந்து வாழ்வதுதான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். எனவே இந்த இடத்தில் நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது நாங்கள் அந்த இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் வாழ்கின்றோம். இப்போது இந்த ஒரு தேர்தல் காலம் என்றபடியினால் உங்களுக்கு தெரியும், பல கட்சிகள் அவர்களுடைய கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் அது இது என்று சொல்லி பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் உண்மையான ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 1990ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது. நான் அதை இப்போ கூற வரவில்லை. முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட காலப்பகுதியில் வெளியேறி புத்தளம், நீர்கொழும்பு, பாணந்துறை போன்ற பகுதிகளில் அகதி வாழ்க்கை வாழ்ந்தோம். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இவ்வாறான காலப்பகுதியில் நாங்கள் அங்கே அகதிகளாக பாடசாலைகளிலும் ஒவ்வொரு தெரிந்தவர்களுடைய வீடுகளிலும் நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எமது கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே நேரில் வந்து எமது கஷ்டங்களை போக்குவதற்காக நேரில் வந்தார். யாருமே வரவில்லை. இப்போது பார்த்தால் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். அதாவது 3 தலைமுறைகளாக வந்த கட்சிகள்
முஸ்லீம்களுக்கு தாங்கள் உதவி செய்ததாக 3 தலைமுறைகளாக வருவதாக பிரச்சாரங்கள். கடந்த வாரம் கூட நான் இந்த ஊடக மையத்தில் ஒருவர் பேசினதை நான் கேட்டேன். நாங்கள் வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தில் கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கு வந்து செய்த உதவியை எவராவது அங்கு வந்து செய்தார்களா என்பதை நிரூபித்து காட்டட்டும். எப்படிப்பட்ட உதவி? நாங்கள் நிர்கதியாக பல துன்பங்களை பல கஷ்டங்களை அனுபவித்து நெருப்புக்கு மேல் நின்றோம். அப்போது முஸ்லிம் தலைவர்கள் கூட எவரும் அங்கு வரவில்லை. இவர் இனம் மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் நேரில் புத்தளத்துக்கு வந்து எமது கஷ்டங்களை போக்குவதற்காக வந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு 119 காணிகளை இலவசமாக வழங்கி வைத்தார். ஏன் முகாம்களிலும் பாடசாலைகளிலும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம்களுக்கு நிரந்தர வீடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக காணிகளை வழங்கி அந்த காணிகளில் தற்காலிக வீடுகளையும் அமைத்து தந்தார். அது மட்டுமல்லாமல் முன்பள்ளிகளை நிறுவி சிறுவர்களின் பாடசாலைக்கென ஆசிரியர்கள் நியமித்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு இலவசமாக இவருடைய நிதியிலிருந்து பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளின் கல்வியை ஊக்குவித்தார். அது மட்டுமல்லாமல் அந்த முகாம்களில் அதாவது தற்காலிக வீடுகளை அமைத்து வாழ்ந்த எமது முஸ்லிம் குடும்பங்களுக்கு மின்சாரம், இலவச நீர் வசதி, இவ்வாறான அதாவது வடக்கின் வசந்தத்தின் மூலமாக இலவசமாக மின்சாரங்களை வழங்கி வைத்தார். இது மட்டுமல்ல 1994ஆம் ஆண்டு எமது முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் அதாவது அகதி முகாம்களில் இருந்த மக்களுடைய காணிகள் ஏதோ ஒரு மின்சார ஒரு இடையூறு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்றி எரிந்த பொழுது கூட கௌரவ முன்னாள் அமைச்சர் நேரில் வந்தார். வந்து அங்குள்ள முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் எல்லாவற்றையும் செய்தார். யாரும் செய்யவில்லை. செய்தால் நிரூபித்து காட்டுங்கள். நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் கௌரவ அமைச்சரோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். 2006ஆம் ஆண்டு பாதை மூடப்பட்ட காலத்தில் பொழுது கூட முஸ்லீம்கள் கொழும்பு புத்தளம் போய் வருவதற்கான டோக்கன் வசதிகளை 20 முஸ்லீம்களுக்கு நான் அப்பொழுது பள்ளிவாசலில் தலைவராக இருந்த பொழுது என்னை கூப்பிட்டு அந்த டோக்கன் வசதிகளை ஏற்படுத்தி கப்பலில் புத்தளம், நீர்கொழும்பு, கொழும்பு போன்ற இடங்களுக்கு போய் வருவதற்கான இலகுவான வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர். யாரும் செய்யவில்லை. இந்த 2006ஆம் ஆண்டு கப்பலில் போய் வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் 3 மாதங்களுக்கு முன்பு அது மட்டுமில்லாமல் நாங்கள் மீள்குடியேறி 2002ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்த பொழுது கூட எங்களை அவர் கைவிடவில்லை. முஸ்லிம்களுக்கு வீட்டு திட்டங்களை பெற்று தந்தார். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை பெற்று தந்தார். அந்த வீட்டு திட்டங்கள் கிட்டத்தட்ட கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களூடாக பெற்று தந்த வீடுகள் 168 வீடுகள் இன்று நிம்மதியாக குடியிருக்கின்றார்கள். நான் ஒன்றொன்றாக சொல்லி வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் எமது பொம்மவழி முதலாங்குரு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதாவது அந்த பாதிப்பை நேரில் வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த அருகில் இருக்கும் எனது சகோதரர் நௌஷாத் அவர்களுக்கு தெரியும். நேரில் வந்து பார்த்து அவர்களுக்காக 2 மில்லியன் 20 லட்சம் ரூபாய் அண்மையில் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அந்த ஒதுக்கி தந்தார். அது மட்டுமல்லாமல் உஸ்மானியா கல்லூரி மேல்பகுதி ஜன்னல் வழியாக அதாவது பறவைகள் உள்பூந்து அந்த இடத்தை
அசுத்தப்படுத்துகின்ற காரணத்துக்காக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த வேலையும் அண்மையில் முடிவுற்றுள்ளது. ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். அது மட்டுமில்லாமல் மண்பவுல் பாடசாலைக்கு அந்த கிணறு தூற்றுப்போய் கிடந்த கிணறை புனரமைப்பதற்காக 1,50,000 ரூபா ஒதுக்கி தந்தார். அந்த வேலையும் முடிவுற்றுள்ளது. அதே போன்று கதீஜா பாடசாலைக்கு வாகன தரிப்பிடங்கள் மோட்டார் சைக்கிள் தரிப்பிடத்துக்காக ரூபாய் 2 லட்சம் அண்மையில் தந்தார். இது இவ்வளவும் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது அவர் தந்த உதவிகள். அதாவது நான் முன்னாள் மாநகர சபை இருந்த காலத்தில் செய்ததை விட நான் இடப்பட்ட காலத்தில் நான் ஒரு பதவியில் இல்லாத நேரத்தில் இந்த உதவிகளை செய்தந்தவர் தான் கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். இப்போது என்ன 3 தலைமுறைகளாக நாங்கள் முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ சேவைகள் செய்ததாக பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். சும்மா இல்லாத ஒன்றை சொல்லி பிரச்சாரங்கள் பண்ணி வாக்கெடுக்க வேண்டாம். மக்களே தீர்மானியுங்கள். நான் அன்றிலிருந்து இன்று வரை கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இன்று வரை பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஏன் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். கௌரவ அமைச்சர் அவர்கள் நான் மட்டுமல்ல, எமது முஸ்லீம் சமூகமே நன்றி கடன் பட்டுள்ளார்கள். ஒரு வாக்கியம் உண்டு. அந்த வாக்கியத்தை சொல்லுகிறேன். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. அதை நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். எனவே இன்று வரை நான் அவரோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். எனவே எமது யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற எமது முஸ்லீம்கள் இந்த முறை நீங்களே வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று கேட்டதுக்கு இணங்க நான் இன்று வேட்பாளராக நிற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது நாங்கள் இந்த உண்மையில் இனம் மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தைட்டி என்ற அதாவது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரித்ததாக கடந்த அரசாங்கம் அபகரித்ததாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஒரு முஸ்லீமாக நான் சென்றேன். அதை வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் ஒரு முஸ்லீமாக சென்றேன். தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சென்றிருந்தேன். அது மட்டுமில்லாமல் கடந்த அரசாங்கம் ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக எமது முஸ்லீம்களுக்கு கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் ஊடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் ஒரு 22 வீடுகள் அரசாங்கத்தால் கையகப்படுத்த போவதாக ஒரு அறிவித்தல் வந்தது. அதுக்கு ஆதாரம் நான் வைத்திருக்கின்றேன். நான் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த நேரத்தில் கௌரவ அமைச்சர் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவராக இருந்த பொழுது அந்த கூட்டத்தில் எழுந்து நான் சொன்னேன், அமைச்சரிடம் சொன்னேன், எமது முஸ்லீம் மக்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் 22 வீடுகளை கையகப்படுத்த போவதாக கடிதம் வந்திருக்கின்றது. தோழர் அவர்களே, எமது மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து போது மீள்குடியேறி வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவருடைய வீடுகளை கையகப்படுத்த போவதாக பிரதேச செயலகத்தால் கடிதம் வந்துள்ளது. எனவே உடனடியாக கௌரவ அமைச்சர் அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த வீடுகளை முஸ்லீம்களிடமிருந்து கையகப்படுத்தக்கூடாது, அவர்களிடமே கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்தார் கௌரவ அமைச்சர். அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ அமைச்சர் தலைவராக இருந்த பொழுது. அது மட்டுமல்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்கு காணிகள் வழங்க வேண்டும், வீட்டு திட்டங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக பழைய என்ற பகுதியில் பச்சிலைப்பள்ளி என்ற பகுதியில் தமிழ் மக்களுக்கு பூர்வீகமாக சொந்தமான காணிகள் இப்போது அவர்களுக்கு இல்லை. அதில் ஒரு 100 ஏக்கர் காணிகளை முஸ்லீம் மக்களுக்கு 100 ஏக்கர் காணிகள் மட்டுமல்ல 400 வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று
பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றும் அதை நான் ஒரு தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறபடியினால் நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை. எதிர்க்கட்சியர்கள் இன்று நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் முஸ்லீம்களுக்கு இப்படி செய்தோம் என்று சொல்லுகின்றார்களே, அதில் ஒரு முக்கியமானவர் தற்பொழுது அவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் அந்த 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 பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அந்த வீட்டு 100 ஏக்கர் காணியையும் வீட்டு திட்டத்தையும் வழங்க வேண்டாம் என்று கூறினார். முஸ்லீம்களுக்கு வழங்கக்கூடாது, எப்படி வழங்குவீர்கள் என்று கேட்டு அதை இடைநிறுத்தினார். அதை கூட கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் நான் சொன்னேன். அவர் அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார். ஆனால் இப்போது அதுக்கு அவர் பதவியில் இல்லாதால் அது அப்படியே நிற்குது. அதனால் இதெல்லாம் இப்போ எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் அந்த சும்மா பொய் வாக்குகளை கொடுத்து தேர்தல்களில் வாக்கு கேட்கிறார்கள். எனவே நான் இப்போ இந்த அதிகமாக பேசவில்லை. இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயத்தை கூறி முடிக்கிறேன். நான் தற்பொழுது இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் வேட்பாளராக நிற்கின்றேன். எமது பகுதி 13ஆம் வட்டாரத்தில் பல வேலை திட்டங்கள், நிறைய வேலை திட்டங்கள் இருக்கின்றது. இந்த வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றால் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபையிலே அந்த சபையிலே எழுந்து இந்த விடயங்களை கூறி இந்த விடயங்களை இந்த வேலைகளை செய்வதற்கு எனக்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை தாருங்கள். நான் என்னை பற்றி கூறுவதை விட சமூகத்திடம் கேட்டு பார்த்தால் தெரியும். நான் இன்று வரை மாநகர சபைக்கு போகாத நாளே கிடையாது. பதவி இல்லாத காலத்திலும் நான் மாநகர சபைக்கு சென்று வருகிறேன். மாநகர சபையில் உள்ள வேலைகளை எமது மக்களுக்கு செய்து கொண்டு தான் வருகின்றேன். எனவே எதிர்வரும் வரக்கூடிய 13ஆம் வட்டாரத்தில் வேட்பாளராக நிற்கும் எனது வீணை சின்னத்துக்கு, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வீணை சின்னத்துக்கு வாக்களித்து என்னை அதிகப்படியான வாக்குகளை அளித்து என்னை மாநகர சபை செல்வதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் யாழ் மாநகர சபை ஆட்சி காலத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களையும் பல சேவைகளையும் இந்த மாநகர சபைக்கு வழங்கி இருக்கின்றது. அதை யாவரும் மறக்கவும் முடியாது. அதுபோல் யாழ் மாநகர சபை ஆட்சி காலத்திலே முதலாக வட மாகாணத்திலே தீயணைப்பு சேவையை எங்களுடைய ஆட்சிக்கால ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. அதுபோன்று ஒரே வருடத்தில் 420 வேலைவாய்ப்புகளை யாழ் மாநகர சபைக்கு வேலைவாய்ப்பு வெற்றிடங்களை நிரப்பிக் கொடுத்தார்கள். மற்றும் ஓல்பாக் என்ற ஒரு தரிசு நிலத்தை சிறுவர்கள் பூங்காவாக மாற்றி கொடுத்தார்கள். துரையப்பா ஸ்டேடியம், நூல் நிலையம் மற்றும் யாழ் மாநகர சபையிலே பல வீதிகள் குன்றுங்குழியம் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு குன்றுங்குழியமாக இருந்த வீதிகளை காபட் வீதிகளாக மாற்றி அமைத்தோம். குடிநீர்கள் மின்சாரம் இல்லாத பகுதிகள், உதாரணமாக சொன்ன போனால் குருநகரிலிருந்து கொழும்புத்துறை கடற்கரை வரையிலே பல பகுதிகள் குடிநீர் வசதி இல்லாமல் மின்சார வசதிகள் இல்லாமல் இருந்த காலத்திலே வடக்கின் வசந்தன் திட்டத்தை உள்வாங்கி யாழ் மாநகர சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலே கௌரவ முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்கனராஜா அம்மாவின் துரித நெறிப்படுத்தலிலே கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தன் ஆலோசனைக்காக பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது கிராமத்திலே தற்போது 2 வருடத்துக்கு முதல் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் எனது பெயர் வேட்பாளராக நான் கொடுத்த பின்பு தேர்தல் நிற்பாட்டப்பட்ட பிறகு கூட பாரிய ஒரு மைதானம் 1800 லோட் டிப்பர் மண்ணை பறித்து பாரிய ஒரு மைதானத்தை அந்த கிராமத்து இளைஞர்களுக்காக நாங்கள் செய்து அதில் பல விளையாட்டுகளையும் எங்கள் கட்சி சார்பாக அவர்களுடைய தேக ஆரோக்கியம் அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த விளையாட்டுகளை நடத்தி இருக்கின்றோம். இன்று அதை முன்னுதாரணமாக கொண்டு பல அந்த கிராமத்து இளைஞர்கள் தாங்களாக ஒவ்வொரு பிரீமியர் லீக்குகளை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கிராமத்திலே இரவிலே அந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு சென்று மீண்டும் இரவிலே அந்த மைதானத்திலே ஒருங்கிணைவதால் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்போயிலே 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியிலே அந்த கிராமத்துக்கு மைதானத்துக்கு மின்னொலிகள் பொருத்தி இன்று பகல் போல் இரவு காட்சியளிக்கின்றது. இதுபோன்று பல வேலை திட்டங்கள்
யாழ் நகரிலே மணிக்கூட்டு கோபுரத்து பக்கத்திலே 3 மன்னர்களுடைய எங்களுடைய இளஞ்சந்ததிகள் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாழ் நகரிலே புகழ்பூத்த கல்லூரிகள் வேம்படி மகளிர் கல்லூரி, யாழ் மத்திய கல்லூரி மற்றும் நூல் நிலையத்துக்கு சென்று வருகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் அது சென்று வருகின்ற பொழுது இது யாருடைய சிலைகள், இவர்கள் என்னத்துக்காக இவர்கள் நிறுவப்பட்டார்கள் என்ற முன்னோர்களுடைய எங்கள் தமிழ் மன்னர்களுடைய வரலாறு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த மன்னர்களுடைய சிலைகள் அங்கே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி காலத்திலே வைக்கப்பட்டது. அதுபோன்று நூல் நிலையத்தை புனரமைத்து கொடுத்தார்கள். யாழ் நகரத்திலே பல வடிகால்கள் புனரமைக்கப்பட்டது. யாழ் நகரிலே பல நிலங்கள் வரிசாக கிடந்த தேவையற்று கிடந்த நிலங்களை வேலைவாய்ப்பு தேடி தொழில் வாய்ப்பு தேடி அந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஒரு தெருக்கல்ல நின்று நாங்கள் நடைபாதையிலே வெயிலே வியாபாரம் செய்கின்றோம், எங்களுக்கு ஒரு சிறுதுண்டு இடங்கள் தாங்கள், யாழ் மாநகர சபைக்கு அதுக்குரிய வருமானத்தை நாங்கள் கட்டுகிறோம் என்று கோரிக்கைகள் விடுத்த இடத்திலே தற்போது பூவால்சிங்கம் அருகாமையிலே புதிய அங்காடி தெருவாக மிளறுகின்ற 85 கடை தொகுதிகளை ஈழமக்கள் ஜன்னாட்சி காலத்திலே அமைத்து கொடுத்தார்கள். அந்த 85 கடை உரிமையாளர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே நல்லொரு நிலையிலே வாழ்கின்றார். அதுபோன்று மின்சார நிலைய வீதியிலே பல கடைகள் வரும் இடத்திலே இருந்தவரது அதுக்கு கடைகள் அமைத்து கொடுத்தார்கள். யாழ் மரக்கறி சந்தைக்கு அருகாமையிலே பல இடங்கள் இருந்தது, அதிலேயும் பல கடைகளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி காலத்திலே பல கோரிக்கைகள் விடுத்த வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டது. அதனால் இன்று குறைந்தது 400 கடைகள், ஒரு கடைக்கு 10,000 வீதம் மாநகர சபைக்கு வாடகை என்றால் மாதம் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடகை மாநகர சபைக்கு அந்த கடைகளாலே செல்கின்றது. வருடம் பல கோடி வருமானங்களை யாழ் மாநகர சபைக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி காலத்திலே தான். அந்த 400 கடை நோமலாக சமுதாயத்தை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு முதலாளிகளாக வாழ்வதற்கு வழி சமைத்ததும் இந்த ஈழமக்கள் ஜன்னாட்சி காலத்தில் தான், யாழ் மாநகர ஆட்சி காலத்திலே. அது மட்டுமன்று யாழ் நகரத்திலே சிறு சிறு இராணுவ முகாம்கள் அமைந்திருந்தார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு சிறு சிறு இராணுவ முகாம்கள் டவுனுக்கேயும் சரி அங்கே கடற்கரை வீதிகள்லையும் சரி கொழும்புத்துறை வரைக்கும் குருநாடிலே கொழும்புத்துறை வரைக்கும் அவ்வளவு சிறு சிறு இராணுவ முகாம்களையும் கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ அம்மா கௌரவ டக்ளஸ் சிவானந்த் அவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளின் பிரகாரம் ஒவ்வொன்றாக அவ்வளவு இராணுவமாக அகற்று இன்றைக்கு குடியிருப்பு பிரதேசமாக இருக்கின்றது. அந்த குடியிருப்பு பிரதேசத்திலே இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டது, இலவசமாக குடிநீர் வழங்கப்பட்டது. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுபோன்றுதான் இன்று நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே காத்துகள் வீசி அந்த காத்தால் பல பேர் புது புது முகங்கள் பார்லமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங்கிலே நடப்பதென்றால் சகல அரசு அதிகாரிகளும் வந்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கலைத்து அந்த கொண்டு வருகின்ற வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றும் செயல்படுவதும் இல்லாமல் அதிலே ஒரு காமெடி விளையாட்டாக நடந்து அரைகுறைகளாக அந்த கூட்டங்கள் முடிவதை நீங்கள் காண்கின்றீர்கள். கடந்த 6 மாதத்துக்கு முதலே கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒருமிக்குழு தலைவராக இருக்கின்ற போது அந்த அரசு அதிகாரிகள் எப்படி கௌரவமாக நடத்தப்பட்டார்கள், எப்படி அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் மிக திருப்திகரமாக நிறைவேற்றி மாலையிலே அவர்கள் தங்களுடைய அலுவலகங்கள் நாளை இந்த திட்டத்தை அவர் முழுதாக ஏற்றுக்கொண்டார், இந்த திட்டத்தை நாங்கள் மிக விரைவில் செய்யணும் என்ற ஒரு ஆத்வேகத்தோடு கலந்து சென்றார்கள். ஆனால் இன்று ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் நடந்த கையோடு ஏன் இங்கு வந்தோம், இந்த இப்படி ஒரு மீட்டிங் தேவையா, எல்லாம் கோயில்களையும் ரோட்டுகளிலும் இருந்து சண்டை பிடிக்க வேண்டிய தேவைகளை ஒருங்கிணைப்பு குழுவிலே வந்து சண்டை பிடிக்கின்றார்கள் என்ற ஒரு மற்ற அதை பார்க்கின்ற எங்களது இளம் சந்ததிகள் அதை பார்க்கின்ற இனி நான் இந்த என்னோட சமுதாயத்துக்காக அரசியலுக்கு போகணுமா, இப்படி போய் இப்படி நானும் இவர்கள் மாறணுமா என்ற கேள்விக்குறியிலே வாழ்கின்றார்கள். அன்பான மக்களே, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர ஆட்சி காலத்திலே நாங்கள் செய்த சேவை திட்டங்கள் ஒரு இடத்திலே ஒரு குப்பை தேங்கி இருக்காது, ஒரு வடிகாலிலே மண்ணடைத்து நீர் வழிந்தோடாமல் இருந்த வரலாறுகள் இல்லை. காரணம் என்னென்றால் 10ஆம் மாதம் மழை வரப்போவென்றால் 9ஆம் மாதத்துக்கு முதலே அனைத்து வடிகால்களையும் உரிய ஊழியர்களை வச்சு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சித்து முன்னுதாரணமாக அதை திருத்தி விட்டுவார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது, மழை வந்து வெள்ளம் அடைத்த பிறகுதான் போய் அதை கிளியர் பண்ணுறார்கள். வீடுகளுக்கு தண்ணி வந்த பிறகு நீங்கள் ஒன்று மட்டும் நினைக்கணும், வாயாலே வடி சுட்டு போட்டு
வெடி சுடுறவர்களுக்கு வாக்களித்தால் இதுபோன்ற நிகழ்வு பலக்க நடைபெறும். நீங்கள் ஒன்றே நினைத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் 23ஆம் வட்டார வேட்பாளர் தவதீசன் அவர்கள் இருக்கின்றார்கள். 10ஆம் வட்டார வேட்பாளர்கள் யோன் ரஞ்சித் காந்த் இருக்கிறார்கள். அதுபோன்று எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே கௌரவ அமைச்சரின் வழிநடத்தல் அவர் சேவைக்கென வந்தவர்கள், மக்களுக்காக சேவைக்கென வந்தவர். அவர் எந்த ஒரு தேர்தல் மக்களுடைய வாக்கையும் எதிர்பார்த்து இதுவரைக்கும் மக்களுக்கு வாக்கு வழங்கவில்லை, சேவை செய்யவில்லை. 53,000 வேலைவாய்ப்பு அரச வேலைவாய்ப்புகளை தனியொரு மனிதனாக நின்று இன்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து வடமாநிலத்திலே வேலைவாய்ப்பு வழங்கினார் என்றால் அவரை மிஞ்ச இனி எவரும் அறிஞ்ச தமிழர்கள் பிறக்க முடியாது. அதுபோன்றுதான் நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொண்டிருக்கோம். அபிவிருத்தி தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டாரத்திலே வேட்பாளராக நிற்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி பெற செய்தால் சகல அபிவிருத்தி திட்டங்களும் சகல கிராமங்களும் சீராகும் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக இம்முறை களமிறங்குவதன் காரணம், கடந்த முறை சில ஊழல்வாதிகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம், ஊழல்வாதிகள் தான் என்று சொல்லி எல்லோரு கட்சியினருமே முதலில் குறை கூறுவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சி காலங்களில் நடந்த அபிவிருத்திகளை மறந்துவிட்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சி காலத்தில் அரச உத்தியோகங்களை பெற்றவர்கள் அனைவரும் அதை மறந்துவிட்டு ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்த்து தற்பொழுது சில உறுப்பினர்களை மந்திரிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் சில பேரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் டிக்டாக், யூடியூப் இதில் வர பெண்களை பற்றி விமர்சிப்பது மற்றும் இரு மந்திரிகள் தங்களுக்கு இடையிலே சண்டை பிடிப்பது, ஒரு ஒளிவாங்கியை கண்டால் உடனே அவர்களது வாய் பதறிக்கொண்டு தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒளிவாங்கியில் கதைத்து கூட பழக்கம் இல்லை. இவ்வாறானவர்கள் மத்தியில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினூடாக உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய இந்த முறை நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு பொது சேவையிலே பல வருட காலங்களாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தாவுக்கு பின்னால் துணை நின்று பொது சேவையில் ஈடுபட்டிருந்தவர்களே தவிர இன்று நேற்று ஒரு கட்சியிலிருந்து தாவி சென்றவர்களையும் மற்றபடி ஒவ்வொரு ஊழல்வாதிகளையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், சமூக வலைத்தளங்களினூடாக பல கட்சிகளின் வேட்பாளர்களை வந்து அவர்கள் குறை கூறுவது நிமித்தம் அவர்களின் பழைய குற்றங்கள் அதுகள் என்று சொல்லி பப்ளிக் பண்ணி கொண்டு வராங்க. பட் ஆனாலும் நீங்கள் கூட இப்போ பார்க்கலாம், வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வரவில்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறி வேறொரு பிரிதொரு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஏனென்றால் எமது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலூட இருக்கக்கூடியவர்களுக்கு சில வரைமுறை கட்டுப்பாடு இருக்கின்றது. அதுதான் முதலாக செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தா அவர்கள் பின்பற்றி வருவது. அதேபோன்று அவ்வாறானவர்கள் சிறப்பானவர்கள் என்றதை கருதி அதற்கு பின்புதான் அவர் வேட்புமனுவில் கையொப்பமிடவும் விட்டார். அதனாக நாங்கள் இத்தனை பேர் வேட்பாளர்களாக நிற்பதற்கான காரணம் பொது சேவையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேட்புமனு தாக்கல் செய்தால் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டால் அவர்கள் அரச பதவியில் இல்லாட்டி மந்திரி பதவியிலோ இல்லாட்டி உள்ளூராட்சி சபையிலோ இருந்தால் மட்டுமே சேவை செய்வார்கள். அந்த உள்ளூராட்சி சபை கலைத்தாலோ மாகாண சபை கலைத்தாலோ அவர்கள் அதற்பின் அந்த பொது சேவையில் ஈடுபடுவதில்லை. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இன்னல்களிலும் மக்களின் பின்பு தான் நின்றிருக்கிறோம். அது உள்ளூராட்சி சபை எங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாங்கள் மக்கள் பணியிலே இருந்திருக்கிறோம். அதனால்தான் மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த முறை நீங்கள் மீண்டும் உள்ளூராட்சி சபையின் முழு அதிகாரத்தையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வீணை சின்னத்துக்கு அளிப்பதன் மூலம் எங்களது மக்கள் எவ்வளவு தூரத்திற்கு என்னென்ன பலன்களை முன்பு பெற்றார்களோ அதை மீண்டும் பெருப்பிக்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் அமையும். அதைத்தான் நான் முக்கியமாக கூறிக்கொள்கிறேன். அதே போன்று சில உறுப்பினர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னை பற்றி, அதாவது இதை பார்த்தான் என்றால் பிக்மி நிறுவனத்தை நான் தான் கொண்டு வந்தது, அதை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தா தான் அதை ஆரம்பித்து வைத்தார் என்று சொல்லி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை இவ்வளவு பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பல ஊடக அறிக்கைகளில் நான் கூறியிருந்தேன். பிக்மி நிறுவனமானது ஜான் கீல்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஜான் கொத்தலாவல் என்று சொல்லி அவரிடம் தான் இருக்கின்றது. அவர்தான் எங்களது சியாமனே தவிர நான் அதில் ஒரு ஊழியர். அந்த ஊழியர் இது உங்களுக்கு எப்படியுமே அமைச்சர் ஆரம்பித்து விட்டதாக இருக்காது. நான் இன்று பிக்மியை கொண்டேன் என்றால் என்னிடம் காட்புணர்ச்சியை காட்டுவது, இன்னொருவர் ஏதாவது ஒரு பழக்கடை வைத்திருந்தால் அவர் மேல் ஏதாவது ஒரு குற்றம் சுமத்துவது, எல்லா தொழிலையும்
செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்த ஆரம்பித்து தந்ததில்லை. நாம் அவரின் கட்சியின் உறுப்பினரே தவிர மற்றும்படி அவருக்கும் நாங்கள் செய்யும் தனிப்பட்ட தொழிலுக்கும் எந்த விதமானது இல்லை. அதேபோன்று இப்பொழுது யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 7000க்கு மேற்பட்ட சாரதிகள் பிக்மியின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது அன்றாட வாழ்வாதாரமே பிக்மியாக மாறிவிட்டது. அப்பொழுது அதே மாதிரி பயணிகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பிக்மி மூலம் எத்தனை பேர் பயணிக்கிறீர்கள், எத்தனை பேர் உங்களுக்கு இலகுவானது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். அது ஒரு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக நான் செய்ததனால் அந்த இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது நான் கேட்கவில்லை பிக்மி பாவிப்பவர்கள் எல்லாரும் வீணை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவில்லை. அதே போன்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் பிக்மியையும் வைத்து ஒரு சிலர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றுமுழுதான ஒரு பொய்யான தகவல் என்பதை இந்த ஊடக அறிக்கை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அபரிவிதமான வெற்றியை தந்து உங்களது ஆசீர்வாதத்தை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.